நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நகைக்கடை ஒன்றில் ஓட்டை பிரித்து 60 சவரன் வரையில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக சற்று முன்பாக நாம் அண்மை செய்திகளை பார்த்தோம். தற்போது நம்முடைய செய்தியாளர் நாகராஜன் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகைக்கடையில் அருகாமையில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகராஜன், தற்போது காவல்துறையின் விசாரணை எந்த அளவில் இருக்கிறது? அதாவது சம்பவ இடத்துல இப்போ நம்ம இருக்கக்கூடியது இந்த அழகர் ஜுவல்லரி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறத இத்தனைக்கும் பிரதான சாலை நீங்கள் பார்க்கக்கூடிய சாலைங்கிறது இந்த சாலையில் தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த சம்பவம் கொள்ளை சம்பவத்தில் மேலே துளையிட்டு கடையின் மேலே துளையிட்டு தான் இந்த கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள். கடையில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுமார் 18 கோடி வரைக்கும் இந்த பணம் நகை என்பது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். 18 கோடி மதிப்பிலான நகை என்பது கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் முதற்கட்ட விசாரணை சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் முழுமையான தகவல் என்பது விசாரணை முடிவில் தெரிய வரும் என்றும், அதாவது எந்த அளவு இந்த நகையின் மதிப்பு என்பது ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருக்கும். எனவே அந்த கணக்கை சரிபார்த்து அவர்கள் முழுமையான ஒரு அமைதி அதற்கான எந்த அளவு அந்த நகை என்பது கொள்ளையடிக்கப்பட்டது என்பது குறித்த முழு விவரங்கள் என்பது இனிமேல் தான் தெரிய வரும் என்று காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் என்பது பிரதான சாலை, இந்த பிரதான சாலையில் அருகில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து கடைகள் இருக்கிறது, வணிக வளாகங்கள் அடுத்தடுத்து இருக்கிறது. அடுத்த அந்த கடையை இந்த நகை கடைக்கு அடுத்தால் இருக்கக்கூடிய ஒரு கடையில் மேலே வேலை நடக்கிறது, கட்டிட பணிகள் நடக்கிறது. இந்த இது கணக்கில் கொண்டுதான் மேலே இருந்து அடுத்ததாக அவர்கள் துளையிட்டு, அதாவது கேஸ் வெல்டிங்கை துளையிட்டு அவர்கள் அந்த கதவு வழியாக கதவை துளையிட்டு மேற்கூரை வழியாக தான் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். இதில் கூடுதல் தகவல் என்னவென்றால் கணேஷ், இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி வயர்களை கட் செய்துள்ளார்கள். அதாவது அதை கட் பண்ணிவிட்டு தான் உள்ளே நுழைந்திருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள் காவல்துறையினர். ஆனாலும் கீழே இருக்கக்கூடிய மெயின் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கீழே ஹாலில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை சிசிடிவியில் இருந்து முழுமையாக அந்த காட்சிகள் என்பது பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகளையும் பார்க்கும்பொழுது 4 பேர் வந்துள்ளதாக தற்பொழுது காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த சிசிடிவியில் வந்துள்ள அந்த 4 பேர் யார்? அவர்கள் முகமூடி அணிவில்லை. எனவே அதற்கொண்டு அந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விரைவில் குற்றவாளியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை முழுமையாக நம்புகின்றனர். எனவே இந்த கட்டிட பணிகள் நடைபெறுவதால் இந்த கட்டிட பணிகளை அதை சார்ந்து வந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். சம்பவ இடத்தில் தற்பொழுது காவல்துறை ஆணையாளர் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார், நேரடியாக சென்று. அதே போல மாநகர உதவி ஆணையரும் நேரடியாக சென்று, காவல்துறை உதவி ஆணையரும் நேரடியாக சென்று இந்த விசாரணை என்பது நடத்தி வருகிறார். எனவே அடுத்த கட்ட விவரங்கள் என்பது, அதாவது எந்த அளவிற்கு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த முழு விவரங்கள் என்பது இனிமேலும் தெரிய வரும். ஆனாலும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கான சம்பவங்கள் என்பது அருகில் இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் என்பது அதற்கு ஒரு கூடுதலாக அதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். என்றால் அருகிலே கட்டுமான பணி நடப்ப அதன் மேலே கூட அந்த வழியாக மேலே சென்று மேற்கூரை வழியாக துளையிட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். கடை ஊழியர்கள் தற்பொழுது விசாரணை நடப்பதாக உள்ளே அனுமதிக்கவில்லை. இருப்பினும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை முடிவில் அடுத்த கட்ட தகவல்கள் தெரிய வரும். இந்த சாலையை பொறுத்தவரைக்கும் பிரதான சாலை, இந்த பிரதான சாலையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எனவே இதுதான் மக்களிடையே மிகுந்த ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இவ்வாசலிலே 2 காவலர்கள் இருப்பார்கள், எப்பொழுதுமே இருப்பார்கள். இந்த 2 காவலர்கள் இருக்கும் பொழுதும் இவர்களுக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த கடையின் வெளிப்புற தோற்றம் தான். இந்த கடையின் வெளிப்புற தோட்டத்திலே இந்த அளவிற்கு ஜன நெருக்கடி உள்ள பகுதி, அதுவும் இரவு நேரங்களில் கூட காவலர்கள் ரோந்து செல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய கட்டுமான பணி நடக்கக்கூடிய இந்த கடையை பார்க்கலாம். இந்த இடத்தில் கட்டுமான பணி நடப்பதால் இதன் மேலே தான் என்று தற்போது காவலர்களும் அந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழியாக தான் மேலே செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் என்றும், அந்த கட்டுமான பணி நடைபெற்றதனால் இவர்களுக்கும் இது ஏற்கனவே தெரிந்திருந்து திட்டமிட்டிருப்பதால் விரைவிலே அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை முழுமையாக நம்புகின்றனர். கணேஷ், நாகராஜன், இந்த கொள்ளை சம்பவம் பற்றி சம்பந்தப்பட்ட அந்த கடையின் தரப்புல ஏதாவது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அதே போல அக்கம் பக்கத்து வணிகர்கள் இது பற்றி என்ன சொல்றாங்க? அதாவது இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பிரதான சாலையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம். இந்த கடையின் ஓனர், அதாவது இந்த கடையின் உரிமையாளர் என்பவர் ஏற்கனவே இதற்கு இந்த கடை என்பது இது பிரான்சைஸ் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது முக்கிய பகுதி என்பது தூத்துக்குடியில் இருக்கிறது. இது பெரிய கடை. அந்த அழகர் ஜுவல்லரின் கிளையாகத்தான் இங்கு திறக்கப்பட்டு இங்கு நடைபெற்று வருது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிற இந்த கடை என்பது இயங்கி வருகிறது. தொடர்ச்சியாக வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய அடுத்த கடையில் கூட இது அருகிலேயே இருக்கக்கூடிய வணிக வளாகம் என்பது தற்பொழுது வேலை நடைபெற்று வருகிறது. எனவே இதை பயன்படுத்தி தான் மேலே சென்றுள்ளார்கள். இது இந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய முழுமையான பாளையங்கோட்டையின் மத்திய வணிக பகுதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த முருகன்குறிச்சி பகுதி. எனவே இது ஒரு மக்களிடையே மட்டுமல்ல, வணிகளிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இது குறித்து இவர்கள் வணிகர் சங்கங்களும் இது குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். இந்த பிரச்சனையில் உடனடியாக ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்று காவல்துறையினர் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர். மேலே எந்த வழியாக அவர்கள் சென்றுள்ளார்கள் என்பது குறித்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவ இடத்தில் காவல்துறை ஆணையாளர் வந்திருக்கிறார். அவர் நேரடியாக விசாரணை நடத்தி வருகிறார். அதே போல காவல்துறை துணை ஆணையாளரும் நேரடியாக
வந்து அவர் ஆய்வு நடத்தி வருகிறார். எனவே இந்த விசாரணையில் இந்த கூடுதல் தகவல் கிடைக்கப்படும் கூடுதல் தகவல் கொண்டு அந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகின்றனர். சிசிடிவி என்பது அவர்கள் மேலே இது பண்ணியிருந்தாலும் தற்பொழுது அந்த இடத்தில் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு அதன் மூலமாக கண்டறியும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த மோப்பனாய் துணை கொண்டு தற்பொழுது அவர்கள் எந்த வழியாக சென்றிருக்கிறார்கள் என்பது குறித்த விசாரணையும் தற்பொழுது காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். அதே போல மேலே தான் வந்திருக்கிறார்கள். அதனால் தான் அருகில் இருக்கக்கூடிய கட்டுமான பணி நடைபெறக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே பதுங்கி இருந்து இரவில் அவர்கள் அந்த துளையிட்டு உள்ளே சென்றார்களா அல்லது இரவில் தான் வந்து அவர்கள் உள்ளே சென்றார்கள் என்பது குறித்து தெரிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அருகே சிசிடிவி கேமராக்கள் எல்லா கடைகளிலும் வாசலில் இருக்கிறது. எனவே பிரதான சாலையில் வழியாக வந்து அவர்கள் மேலே சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே அவர்கள் மேலேயே தங்கியிருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். முன்னமே வந்து அவர்கள் இந்த பணியின் போது கட்டிட பணி நடப்பதனால் அதுக்கு காரணம் கொண்டு உள்ளே வந்து அவர்கள் மேலேயே மேற்கூரையில் தங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து அதன் பின்னர் இந்த சம்பவம் நடைபெற்றதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் என்றும் காவல்துறை தரப்பில் ஒரு பக்கம் விசாரணை நடத்தி வருகின்றனர். எனவே இந்த விசாரணை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு விரைவில் குற்றவாளிகளை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் மாநகரத்தின் மையப்பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் மக்களிடையே மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே எப்படி சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வணிக ரீதியாக தொடர்ச்சியாக வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த நடைபெற்ற சம்பவம் பாதுகாப்பு குறைபாடை காண்பிக்கிறது என்றே சொல்கிறார்கள். எனவே காவல்துறை இதில் மிகுந்த ஒரு கவனத்துடன் செயல்பட்டு குற்றவாளியை பிடிப்பது மட்டுமில்லாமல் காவல்துறையின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். கணேஷ். நாகராஜன், படக்காட்சிகளின் மூலமாக அந்த இடத்தில் கடை ஊழியர்கள் சிலர் நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல அக்கம் பக்கத்து கடைக்காரர்களும் கூட அங்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்களிடம் பேச முடியுமா? பாதுகாப்பு குறைபாடுகள் பற்றி அவர்கள் ஏதாவது தகவல்களை தெரிவிக்கிறார்களா? அது பற்றி அவர்களிடம் பேச முடியுமா? அது அருகில் கடைகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் இதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அருகருகே கடைகள் இருக்கக்கூடிய வணிக வளாக பகுதி. சார், இந்த பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் பற்றி உங்களுக்கு எப்போ தெரியும்? ஏதாவது தெரியுமா? தெரியும். எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் கடைக்கு வந்த பிறகு தான் தெரியும். கடைக்கு வந்த பிறகு தான் எங்களுக்கே தெரியும். திறந்து எல்லாம் வந்த பிறகு தான் எங்களுக்குமே தெரியும். அடுத்தடுத்து கடைகள் இருக்கு அப்படிங்கும்போது இதுல பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? காவல்துறையோட பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க? பிரதான சாலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நமக்கு சொல்றது இல்லை. ஏன்னா நான் இங்கே உள்ளூர்ல இல்லை, நான் வெளியூர்ல இருக்கேன். இருந்தாலும் வந்து சுற்றிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ரவுண்ட்ஸ் எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லா கடையிலும் சிசிடிவி கேமரா இருக்கு. இருந்தாலும் இந்த மேற்கூரை துளையிட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது பாதுகாப்பு குறைபாடும் பாக்குறீங்களா? அங்கே எப்படிங்கிறதுல அங்குடைய அவங்க எப்படி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியாது. ஆனாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வருத்தமாக தான் இருக்கு. நீங்களே கேட்டிருப்பீங்க, அருகில் இருக்கக்கூடிய கடைகள் கூட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த சம்பவத்தை பார்க்கிறார்கள். ஏனென்றால் பிரதான சாலையில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. எனவே பாதுகாப்பு மட்டுமில்லாது அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைகள், அதாவது துரிதமான நடவடிக்கைகள் இந்த விஷயத்தில் வேண்டும் என்கிறார்கள். இத்தனைக்கும் ரோந்து இரவு நேரங்களில் காவல்துறை ரோந்து செல்லக்கூடிய இடம்தான். எனவே இந்த சம்பவம் என்பது திட்டமிட்டு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. எனவே விரைவில் அந்த சிசிடிவி இருக்கக்கூடிய குற்றவாளிகளின் முகத்தை கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. கணேஷ்.